நம்ம மல்லி எல்லாம் ரொம்பவே ஆர்வமா இருந்துட்டு இருக்காங்க. அதாவது இந்த சுடரோட டிஎன்ஏ டெஸ்ட் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு, ஏன்னா சுடர் அப்பதான் வசமா மாட்டிக்குவாங்க அப்படின்ற மாரி சொல்லி, இப்போ இந்த அதாவது பிளட் டெஸ்ட் எடுத்ததே வந்து இந்த சுடருக்காக மட்டும் தான். ஆனா கடைசியில எல்லாமே வந்து நம்ம மல்லி பக்கம் திரும்பும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது இல்லாத புது பிரச்சனையே இப்போ உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்த யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது இப்போ இந்த பிளட் டெஸ்ட் எல்லாரோட பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டும் வருது. அதாவது இந்த சுடர்ல இருந்து அடுத்ததா வந்து இந்த கதிரேசன் இவங்க எல்லாரோட பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டுமே வருது. ஏன்னா இவங்க பணம் கொடுத்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்காக சும்மா நார்மலா போட்ட டிராமா தான் இது. அப்படி இருக்கும்போது ரிப்போர்ட் கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பா எல்லாருமே காண்டாயிடுவாங்க, சந்தேகமும் படுவாங்க அப்படின்றதுனால எல்லாருக்குமே சாதாரண ஒரு டெஸ்ட் ஒரு ரிப்போர்ட்டை வந்து கொடுத்துட்றாங்க. அதுல இப்படி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதாவது நம்ம மல்லியோட ரிப்போர்ட்டும் வந்து மல்லியோட கையில வருது. அதுவும் இல்லாம எல்லாரோட ரிப்போர்ட்டையும் வந்து படிச்சு பார்க்கிறேன் அப்படின்ற மாரி சொல்லி, இந்த ராஜேஸ்வரி இருந்துட்டு அத எடுத்து படிச்சு பார்க்கிறது மட்டும் இல்லாம, கடைசியில மல்லியோட ரிப்போர்ட்ட பத்தியும் சொல்றாங்க. அதாவது அ இந்த ரிப்போர்ட் வந்து ரெடி பண்ணி கொண்டு வந்தாங்க இல்லையா? அந்த லேப் அசிஸ்டன்ட். அதாவது லேப் வந்து தொறந்திருக்கேன் அப்படி இப்படின்ற மாரி சொன்னாங்க இல்லையா? மனோகரோட ஃப்ரெண்டு. அவங்க தான் வந்து எல்லாருக்குமே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. எல்லாருமே அவங்கவங்களோட ஹெல்த் வந்து நல்லபடியா தான் இருக்கு. அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஒரு பக்கம் கதிரேசன், அதுக்கப்புறம் நிஷா இவங்க இருந்துகிட்டு ரேணுகாவோட ஹெல்த் எப்படி இருக்கு அப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது, ரேணுகாவோட ஹெல்த்தும் ரொம்ப நல்லா தான் இருக்கு அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனா மல்லி மேடத்தோட ரிசல்ட் தான் கொஞ்சம் தப்பா வந்திருக்கு அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ அவர் வந்து சொல்லும்போது உண்மையிலேயே மிகப்பெரிய அதிர்ச்சி ஆக ஆரம்பிச்சிருது. அதுவும் இல்லாம மல்லி மேடம் இந்த விஷயத்த பத்தி உங்ககிட்ட தனியா சொல்லட்டுமா? இல்ல எல்லார் முன்னாடியுமே சொல்லட்டுமா? அப்படின்ற மாரி கேட்கும்போது, ராஜேஸ்வரி எல்லாம் எதுவா இருந்தாலும் எங்க எல்லார் முன்னாடியுமே சொல்லுங்க. அதாவது எங்களுக்கெல்லாம் எதுவுமே இல்ல அப்படின்ற மாரி வந்து சொல்லி, எங்க எல்லார் முன்னாடியும் தானே சொன்னீங்க. அப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது, கடைசியில அவங்க இருந்துட்டு இந்த மாரி இந்த ரிப்போர்ட்ட கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பாருங்க. இதுல உங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்ல. அதாவது நீங்க ஒரு மலடி அப்படின்றது ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. இத கேட்ட உடனே நம்ம மல்லிக்கு பயங்கரமான அதிர்ச்சி. ஏன்னா இத்தன நாள் நம்ம மல்லி இங்க எதுக்காக இருந்தாங்க? நம்ம விஜய் கூட சந்தோஷமா இருக்கலாம். அதே மாதிரி வெண்பாவுக்கு அம்மாவா இருக்கலாம் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, ஆனா இந்த ஒரு ரிப்போர்ட் மூலியமா கடைசியில மல்லியோட வாழ்க்கைக்கே ஒரு மிகப்பெரிய முற்றுப்புள்ளி, மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிய வச்ச மாரி ஆக ஆரம்பிச்சிருது. அதே மாதிரி மல்லி இருந்துட்டு, "என்ன சொல்றீங்க? இது உண்மையிலேயே நீங்க நல்லா செக் பண்ணீங்களா? நல்ல ரிப்போர்ட் தானா?" அப்படின்ற மாரி வந்து கேட்கறாங்க. ஏன்னா மல்லிக்கே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. ஆனா அதே சமயத்துல மல்லியோட மனசுக்குள்ள கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா, கண்டிப்பா இதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஏன்னா இது இவங்க ஏற்பாடு பண்ண பிளட் டெஸ்ட்டுக்காக ஏற்பாடு பண்ணாங்க இல்லையா? அதனால எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அது உண்மைதான் அப்படின்ற மாரி எல்லாருமே நம்ப ஆரம்பிச்சுறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.